நீங்களும் கூட பல முறை அந்த குற்றச்சாட்டை வச்சிருக்கீங்க. திமுகவில் இப்போ இருக்கக்கூடிய லீடிங் அமைச்சர்கள், முக்கியமான அமைச்சர்கள், முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடியவங்களாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அதிமுகவில இருந்து வந்தவங்க அப்படின்னு. இது குறித்து ஒரு கேள்வியை ஏவா வேலுட்ட கேட்குறாங்க. ஆமாம், திறமையாக யார் செயல்படுவாங்களோ அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார் முதல்வர் அப்படின்னு. அதை பயன்படுத்தியிருக்கார், அவங்க திறமையும் அவர் பயன்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது இப்போ இந்த அறிவு திருவிழா அப்படின்னு ஒன்று வள்ளுவர் கோட்டத்தில் நடத்திட்டு இருக்காங்க. அதில் நிறையா புக் ஸ்டால்லாம் போட்டு பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த அறிவு திருவிழாங்கிற பேரில் தினமும் நம்மளை வசப்பாடுறதுக்கு தான் இந்த திருவிழாவே நடத்துகிறாங்க அப்படின்னு விஜய் வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அது இதில் மொத்தம் 2 கேள்வி இருக்கு. 2 கேள்வியும் ஒன்னோட ஒன்று பின்னி பிணைந்தது. அதில் ஏவா வேலுக்கு சொன்ன பதிலில் அதுலேருந்து பார்க்குற எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரும். அவங்க அறிவாளியை பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னா அப்போ திமுகவில் இருக்கிறவங்களாம் முட்டா பையன்னு அவரே சொல்கிறாரா? அறிவுக்கும் திமுக ஒரிஜினல் திமுக காரர்களை, அது எந்த திமுகவாக இருந்தா என்ன? அவன் அண்ணா திமுகலேருந்து அங்கே போயிருக்கான் அப்படின்னா ஏற்கனவே அந்த திமுகவில் இருக்கான்ல. இந்த அண்ணா திமுகலேருந்து ஷிஃப்ட் ஆகி போனவன் தான் அறிவாளி அப்படின்னா, அப்போ துரைமுருகனுக்கே கூட நீங்கள் பொறுப்பு பார்த்தீங்கன்னா அவருக்கு முன்னாடி வந்து வாய்க்கால் பணி அந்த மாதிரி ஏதோ சின்ன இது கொடுக்கவும், வனத்துறை, அது இந்த மாதிரி நான் ஒரு பிடபிள்யூ மந்திரியாக இருந்தவர், வருவாய் அமைச்சராக இருந்தவர், பெரிய பொசிஷன்லாம் பார்த்தவருக்கு இன்னைக்கு ஒரு டம்மியாக கொடுக்கறதுனால ஒருவேளை அது நிஜமோ துரைமுருகனே வந்து அவர் தற்குறி, முட்டாப்பைய, கை நாட்டு, அறிவில்லாதவர் அப்படின்னு உள்கட்சி அரசியல்னால இவர் சொல்றாரா? இது நம்ம கருத்து இல்லை. ஏவா வேலு அப்படி நினைக்கிறாரா? ஏன்னா ஊடகங்கள் இதை பற்றி விவாதிக்கலாம். அப்போ அதிமுகவில் இருக்கிறவங்களுக்கு தான் அறிவு இருக்கா? திமுகவில் இருக்கிறவங்கன்னா முண்டகலப்பையா? அவங்களுக்கு புத்தி கெட்டவங்களா? அவங்கெல்லாம் தற்குறிகளா? அப்படின்னு ஏதாவது ஒரு சேனல் விவாதம் வைக்கணும்னு நானும் அவளோட பார்த்தேன். இல்லை, அந்த அதிமுக வந்ததுலேருந்து அவர் லிஸ்ட் என்ன சொல்றாரு? என்னை சேகர் பாபு அப்படின்னு சொல்லாரு. செந்தில் பாலாஜி விட்டுட்டாருங்கிற இல்ல, அதிகபட்ச திறமை அவருக்கு தான் இருக்கு. அதாவது இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கே உதாரணமா இருக்கக்கூடியது தம்பி செந்தில் பாலாஜி தான், 10 ரூபா பாலாஜி தான். ஏன்னா 11 மணிக்கு நாங்க பதவி பிரமாணம் ஏற்றா 11:05 நீ மண்ணல்லு, எவன் உன்னை கேட்கறது அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும். பாட்டிலுக்கு மேல 10 ரூபா வாங்கி அவர் தான் ஒரிஜினல் திராவிடியன் ஸ்டாக் அப்படின்னு நிரூபிச்சதா இருக்கட்டும். அதோட இல்லாமல் நான் ஏண்டா லஞ்சம் வாங்கினேன்னா அதான் திருப்பி கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லி ஈவேராத்தனமாக பேசினதாக இருக்கட்டும், கருணாநிதித்தனமாக பேசினதாக இருக்கட்டும். அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து என்னை கைது செய்து பார் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். கைது செஞ்ச உடனே பேண்ட்லேயே உச்சா போனதாக இருக்கட்டும். இன்கம் டேக்ஸ்காரங்க வரும்போது அது பெண்ணென்றும் பாராமல் ஐடி அஃபிஷியல்ஸை அடித்ததாக இருக்கட்டும். இதெல்லாம் நீங்கள் செந்தில் பாலாஜிக்கு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி பஸ் எடுத்துகிட்டு போய் கோயம்புத்தூரில், திருப்பூர்லேருந்துலாம் ஆளை அழைச்சிட்டு போய் நம்ம முந்தா நாள் கூட பேசினோம். எங்கே போகிறீங்க அப்படின்னா அவரும் பாவம் ரொம்ப யதார்த்தமாக டிரைவரும் அவங்க போராட்டத்துக்கு அழைச்சிட்டு போக சொன்னாங்கன்னு ஒயின் ஷாப் வாசலில் நின்று எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். இவ்வளவு திறமைகள் நிறைந்த செந்தில் பாலாஜி முன்னாடி கருணாநிதிக்கு சற்றும் தலைத்தவர் அல்ல செந்தில் பாலாஜிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஆனால் இதில் இவர் என்ன சொல்கிறாரு, ஏவா வேலு அதுலேயே இன்னொரு இதுவும் சொல்கிறாரு. ஏங்க ஸ்டாலின் தொகுதியில் வந்து 10,000 பேர் நீக்கிட்டாங்களாமே, கள்ள ஓட்டு இருந்தாங்களாமே. அவங்கெல்லாம் வந்து பெரிய மக்கள் தொகை கணக்கெடுப்பாளர்களா? அப்போ சிஏவை எதிர்க்கிறீங்களே, நீங்கள் என்ன பாதுகாப்பு நிபுணரா? அப்போ நீங்கள் வந்து நிர்மலா சீதாராமனை பொழுதேனிக்கும் வந்து நீங்கள் பாப்பாத்தி ஊர்கா மாமி அப்படின்லாம் ரொம்ப அந்த கட்சியில் பொறுப்பில் இருக்கிறவங்களே, நான் சொல்கிறது 2ஆம் கட்ட தலைவரில் இருக்கிறவங்களே கேவலமாக பேசுகிறாங்க. அப்போ இவங்கெல்லாம் பெரிய நிதி மேலாண்மையிலையும் அவங்க பெரிய ஆடிட்டர், காஸ்ட் அக்கௌண்ட், சார்ட்டர்ட் அக்கௌண்ட் இப்படியா எடுத்துக்க முடியும் அவங்கள? அப்போ அவங்கெல்லாம் அந்த மாதிரியா? அதே மாதிரி வந்து நாட்டு நிர்வாகத்தை பற்றி, மோடியை பற்றி பொழுதேனிக்கும் ஸ்டாலின் பேசிட்டே இருக்காரு. அப்போ இவர் காந்தி ஆசிரமத்து குரங்கு மாதிரி தானே வேடிக்கை பார்க்குறாரு இவர் ஏவா வேலு. பாஞ்சு பையன்னு சொல்லிக்கணும். நம்ம தமிழ்நாட்டிலேயே நம்ம ஆட்சியை ரொம்ப கேவலமாக நடத்துகிறோன்னே, ரொம்ப நம்ம மக்கள்லாம் காரி உமிகிறாங்க, இது காரடியே காரி துப்பின மொமெண்ட்டில் இருக்கோம். அதனால தயவு செஞ்சு நீங்கள் வந்து வாயை கொடுத்து வேற எதையும் புண்ணாக்கிக்க வேண்டாம், நம்ம அது எங்களையும் சேர்த்து தாக்கும். போகிற போக்கில் கண்ட பையெல்லாம் யூடியூப்பில் உட்காந்து நம்மளை ஏசுவான் அப்படின்னு நம்மளை திட்டினா கூட பரவாயில்ல. ஆனால் நீங்கள் சொல்லலாம்ல, ஸ்டாலினுக்கு சொல்லலாம். உதயநிதி ஸ்டாலின் என்ன பெரிய கல்வி நிபுணரா? எங்களுக்கு தெரியும் நீட்டை எப்படி இது பண்ணுறதுன்னு தெரியும், எங்களுக்கு கண்டிப்பாக செய்வோம் அப்படின்னு கோவில் மாடு மாதிரி தலையை ஆட்டிட்டு பேசினார்ல, அப்போ அவர் பெரிய கல்வி நிபுணரா? அதே மாதிரி அதே உதயநிதி ஸ்டாலின் வந்து கல்வி கடனை தள்ளுபடி, ஏய் மத்திய அரசு வேற, இது மாநில அரசு வேறடா, ஏன்டா தற்கொலை பயில அப்படின்னாலும் இவர் சொல்லியிருக்கணும். அப்போ அவரையும் அறிவு கெட்டவர்னு சொல்றதுக்கு பாருங்க, நாம் சொல்லலை அப்படி.
நமக்கான துணை முதல்வர். நம்ம போய் அவரை சொல்ல முடியுமா? இது ஏவாவேலுடைய எக்ஸ்பிளிசிட்டா சொல்ற வார்த்தை இது. அதனால இவர் ஏவாவேலு மல்லாக்கப்படுத்தி எச்சு துப்புறாருன்னு நினைக்கிறேன். அவரு அதிமுகலேருந்து ஜா அணிக்கு போனாரு. ஜா அணியிலிருந்து பாக்யராஜ் கிட்ட கொள்கை பரப்பு செயலாளராக போனாரு. அந்த கட்சிக்கு போகும்போது அவர் புஸ்தகம் வேற எழுதி வச்சாரு. அந்த பாக்யராஜ் கட்சியிலேருந்து வெளில வந்துட்டு ஒரு புத்தகம் தமிழில் எழுதி வச்சு அதை ஜெயலலிதா வெளியிடணும்னு காத்திருந்தாரு. அந்த அம்மாட்ட போயிடலான்னு. அப்போதான் என்ன பண்ணாரு, இவர் பக்கத்தூர்காரரு, திருவண்ணாமலை டவுன்லேயே இருக்கிற இவர் இருக்காரு பாருங்க, பிச்சாண்டி, அவர் தான் கொல்லிக்கட்டை எடுத்து தலையை சொரிஞ்சுக்கிட்டாரு. இவரை வா போகலாம் அப்படின்னு அழைச்சிட்டு போய் அதுக்கப்புறம் 2001 எம்எல்ஏ ஆகி இன்னைக்கு ஆசியாவின் மிகப்பெரிய பணக்காரர்கள் கருணாநிதி குடும்பத்திற்கும் தயாநிதி மாறன் குடும்பத்திற்கும் டஃப் ஃபைட் கொடுக்குற அளவில் இன்னைக்கு அவருடைய செல்வ செழிப்பு இருக்கு. பஸ்ல கண்டக்டரா இருந்தவர். மேல்மலையனூருங்கிற சட்டமன்ற தொகுதியா பிறந்தது. பாவு சண்முகம்னு உணவுத்துறை அமைச்சரா எம்ஜிஆர் பீரியட்ல இருந்தார். அப்பதான் இவருக்கு அரசியல். இது பஸ்ல விசில் ஊதி கண்டக்டரா இருந்தவர். எந்த செய்யும் தொழிலே தெய்வம். நாம செய்யாத வேலைகள் கிடையாது. எதெல்லாம் நியாயமான வேலையோ அத்தனை வேலையை நாம செய்யறோம். நீங்க சொல்ல பார்த்தா கண்டக்டரா இருந்து பெரும் புகழ் அடைந்தவர்கள் ஒண்ணு ரஜினிகாந்த். அவர் நேர்மையான முறையில சம்பாரிச்சு வந்தார். ரஜினி அவர் மேல 1000 விமர்சனம் இருக்கலாம். ஆனா அவருக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகி மக்களை கவர்ந்து வரக்கூடிய அளவுல இருந்தாரு அவரு. இவர் மக்களை ஏமாத்துற அளவுல ஒரு கண்டக்டர் ஆயிட்டாரு. ஊர் சொத்தை அடிச்சு ஒலையில போடுறாரு. 2 பேருக்கும் ஒற்றுமை ஒன்னா இருந்தாலும் வேற்றுமை பலது இருக்கு. இவர் அந்த பஸ்ல இதா இருக்கும்போது அதிமுகல பாவு சண்முகத்தோட போய் சேர்றாரு. அப்ப சொல்லப்பட்ட விஷயங்கள், இப்ப நம்ம கட்சியில டால்பின் ஸ்ரீதர் இருக்காரு, என்னுடைய இணைய நண்பர். அவர் எனக்கு சொன்னது, அவருக்கு யாரும் ஆதாரம் இல்லாம சொல்ல போறது இல்லை. அவர் வரும்போதே அந்த காருக்கு முன்னாடி நின்று கும்பிடுவாராம். கும்பிட்டதோட இல்லாம அப்படியே பூமியில தரையை தொட்டு பாவு சண்முகம் கார் வரத்துக்கு முன்னாடி ஏவாவேலு அவர் அந்த காருக்கு முன்னாடி இதை தொட்டு, அப்போ அம்பாசடர் கார் தானே, பூமியை தொட்டு வணங்கிட்டு தான் அப்புறம் அவர்கிட்டே போய் பாவுஷே போய் பேச போவாராம். இப்போ எல்லாரும் அதிமுக டயர் நக்கின்லாம் கிண்டல் பண்றாங்க. இவனுக்கு இப்ப வரலாறு ரொம்ப கேவலமான வரலாறு. நம்ம பேச்சுனா இன்னும் ரொம்ப கொடூரமா இருக்கும். அதனால இவங்களுக்கு எல்லாம் டயர் நக்கின்னு சொல்றது அது அதிமுக காரன் பதில் சொல்ல போறான். இவங்க டயப்பர் பாய்ஸ். இவங்கதான் அவரே சொல்லிருக்காரு, டயப்பர் பாய்ஸுக்கு ஏதாவது இது இருக்க முடியுமா? என்ன சொல்லுவானுங்க இவனுங்க, சுயமரியாதை சுடர். நாம வெறுப்பேற்றுற மாதிரி இந்த பயிலுக்கு டயப்பர் பாய்ஸ் அவார்டு தான் கொடுக்கணும். டயப்பர் பாய்ஸ் அவார்டுல பிடிஆர் தியாகராஜன் மட்டும்தான் இன்னும் அந்த இதுல வரலன்னு நினைக்கிறேன். அந்த லிஸ்ட்ல இல்ல. அந்த லிஸ்ட்ல என்ன, அவருக்கு நம்ம பிறவி பெருமையெல்லாம் நம்ம பேசுறலாம். அவரு சொல்றத வச்சு சொல்றேன். எங்க அப்பா யார் தெரியுமா, எங்க தாத்தா யார் தெரியுமா, நாங்க அப்பவே. அதனால அந்த ஒரு ஆணவத்தோட செருக்கோட இருக்காரு போல இருக்கு. பல பயலுல பார்த்தா எனக்கு உண்மையிலேயே இவங்களுக்கு டயப்பர் பாய்ஸ் திஸ் அவார்ட் கோஸ் டு அப்படின்னு நம்ம ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணி கொடுக்கணும். இவங்கெல்லாம் மானங்கட்டவங்க. இவங்களை போய் சுயமரியாதையை பற்றி பேசுகிறாங்க. அவங்கள்ட்ட எதெல்லாம் இல்லையோ திமுக அதெல்லாம் சிறப்பாக பேசும். அதே மாதிரி தான் அவங்கள்ட்ட அறிவும் இல்லைங்கிறது. இந்த அறிவு திருவிழா நீங்கள் அப்படின்னு வச்சிருக்கிறது. அதனால தான் அவங்களுக்கு இல்லாததை என்றைக்குமே சொல்லிப்பாங்க. இப்போ இவரே ஏவாவேலுவே என்ன சொல்கிறாரு, திறமைசாலிகள் அங்கே இருந்தாங்க, திறமைசாலிகளை பயன்படுத்துகின்றோம். அப்போ இங்கே இருக்கிறவங்களாம் முட்டாப்பைய, வேலைக்கு ஆக மாட்டான், அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியாது, யதார்த்தம் தெரியாது, மக்கள் மேலே இவன் ஒரு ஆக்ரோஷ தாக்குதல் நடத்துவாங்க, ஊரா நிலத்தை பிடுங்கிப்பான், அப்படிங்கிறதான் மைண்ட் வாய்ஸாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த அறிவு திருவிழா நடத்தி தங்களை தாங்களே பாராட்டிப்பாங்க. அதுவும் அந்த அறிவு திருவிழாவில் பெரிய தற்கொலையா ஸ்டாலின் கூட பரவாயில்ல, ஏதாவது பழைய விஷயத்தெல்லாம் கொஞ்சம் நினைவுபடுத்தி பேசுகிறாரு. அவருக்கு ஏஜ் ஃபேக்டர் இருக்குது, ஹெல்த் ஃபேக்டர் இருக்குது, அதையும் நாம் கணக்கில் கொள்ளணும். ஆனால் மிகப்பெரிய தற்கொலைங்கிறது எனக்கு தெரிஞ்சு இவர் தான், உதயநிதி ஸ்டாலின் தான். நீங்கள் அவரை குந்த வச்சு ஒரு 10 நிமிஷம் பேட்டி எடுத்தோன்னு வச்சுங்க. நீங்கள் இப்போ இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இவ்வளோ கொள்ளை இருக்கு, இந்த லிஸ்டெல்லாம் படிச்சிங்கன்னா முதல்ல அவருக்கு அதெல்லாம் நடந்திருக்கானே முதல்ல தெரியாது. சரி, அப்படியே யாராவது தகவல் சொன்னால் கூட இதுக்கு தீர்வு என்னன்னு கேளுங்க, அதுவும் அவருக்கு தெரியாது. இல்லைங்க, இந்த மாதிரி எங்கள் ஊர் பகுதியிலேருந்து வாய்க்காலில் கொள்ளிடத்துலலாம் முதல்ல இருக்குது, ஏன் வந்தது, அங்கே எப்படி வரும் அப்படிங்கிற அளவில் தான் அவருடைய இது இருக்குமே தவிர அவருக்கு ஜியாகிரஃபியும் தெரியாது, ஹிஸ்ட்ரியும் தெரியாது, சயின்ஸும் தெரியாது, மேத்தமெட்டிக்ஸும் தெரியாது, லாங்குவேஜும் தெரியாது, தாய்மொழியும் தெரியாது. எதுவுமே தெரியாமல் ஒரு ராஜா வீட்டு கண்ணுட்டியா இந்த இவர் என்ன சங்கர சரக்கு சங்கரா சவுக்கு சங்கர் அவர் சொன்னதான் எனக்கு ஞாபகம். ஏங்க, காலையில் 11 மணிக்கு இந்த ஆள் இன்னைக்காவது சூரியதம் பார்த்துருப்பானாங்க இந்த ஆள் அப்படின்னு கேட்டதுதான். நம்ம தனிநபர் தாக்குதல் தொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இருந்தாலும் அவங்க மோடியிலேருந்து எல்லாரும் என்னெல்லாம் பேசுகிறாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்றும் கிடையாது.
அதே மாதிரி அந்த அறிவாலயம்னு பேர் வச்சிருக்காங்க பாருங்க, அதை வந்து சோ சொன்னதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அது வந்து சோ ஏதோ கிண்டல் அடிச்சாரு. கிண்டல் அடித்த உடனே அதிமுக காரங்களும் ஏதோ இவரை கருணாநிதியை ஏற்றினாங்க. அதுக்கு கருணாநிதி சொன்னார், அண்ணா சாலையில் நடப்பவர்கள்லாம் அண்ணா வழியில் நடப்பவர்களா அப்படின்னு அவர் வந்து அதிமுகவை கிண்டல் அடித்து சோவையும் ஏதோ இது பண்ணார். சோ இதான் சாக்குன்னு சட்டுன்னு அண்ணா சாலையில் நடக்கிறவன்லாம் அண்ணா வழியில் நடக்கிறவன் இல்லை, அப்போ அறிவாலயத்தில் நடக்கிறவன்லாம் அப்படின்னாரு. அதுதான் இவங்களுக்கு பொருந்தும். இது ஒட்டுமொத்த தற்கொலை கூட்டம். இது ஜோசப் விஜய் இன்னைக்கு பாஞ்சு வந்து அவர் வேற என்ன சொல்றாரு, எங்களை அழித்து விடலாம் என்று பார்க்கிறாயா அது இதெல்லாம் சொல்றாரு. அது ஜோசப் விஜய் பதில் சொல்லிக்க போறாரு. அவங்களாச்சு அதாவது அந்த ரெண்டு பேருக்குள்ளே ஆச்சு. இதுல நீங்க வந்து கட்சி பேரை மட்டும் எடுத்துட்டீங்கன்னா மீதி எல்லாமே இவங்க சொல்றதா அவங்க சொல்றாங்க, இவர் சொல்றதா அவங்களும் செய்யறாங்க. கிட்டத்தட்ட ரெண்டு கட்சியுமே ஒரே பிளாட்ஃபார்ம்ல தான் இருக்காங்க. இது ஒருவேளை பிளான்டடா இந்த கட்சி என்னங்கிறது காலம்தான் பதில் சொல்லணும். ஆனா இந்த ஜோசப் விஜய் வந்து எதிர்வினை வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கு. இந்த ஓடி விளையாடு பாப்பாவை வச்சு நல்லா கிண்டல் பண்ணி நல்லா சூப்பரா எழுதியிருக்காங்க. பவளவிழா பாப்பா பாசாங்கு கூடாது பாப்பா அப்படின்லாம் சொல்லி பேய்க்கும் சண்டை நம்ம அதை வேடிக்கை பார்ப்போம்.